ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 32. சாப துர்வாசசோ வித்யாம் தேவஹூதிம் பிரதோஷிதாத் தஸ்யா வீரிய பரிஷார்த்தம் ஆஹோஹாவ ரவிம் சுச்சிஹே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவள் குந்தி அல்லது பிரதா பெற்றாள் துர்வாசச மாமுனிவரான துர்வாசரிடமிருந்து வித்யாம் யோக சக்தியை, தேவஹூதி எந்த தேவரையும் அழைக்கக்கூடிய பிரதோஷிசா திருப்தியடைந்த தஸ்யா அதை கொண்டு குறிப்பிட்ட யோக சக்தியை கொண்டு வீரிய ஆற்றலை பரீட்சார்த்தம் சோதிப்பதற்கு ஆஜுஹாவ அழைத்தாள் ரவீம் சூரிய தேவனை, சுச்சி புனிதவதியான பிரதா. டிரான்ஸ்லேஷன். ஒரு சமயம் துர்வாசர் பிரதாவனுடைய தந்தையான குந்தியின் வீட்டில் ஒரு விருந்தாளியாக வந்திருந்த போது, குந்தி ராஜாவின் வீட்டில் ஒரு விருந்தாளியாக வந்திருந்த போது பிரதா அவருக்கு சேவை செய்து அவரை திருப்திப்படுத்தினாள். எனவே ஒருவித யோக சக்தியை அவரிடமிருந்து பிரதா எனப்படும் குந்தி ராணி பெற்றாள். அதை கொண்டு எந்த தேவரையும் அவளால் அழைக்க முடியும். அந்த யோக சக்தியின் ஆற்றலை சோதிக்க விரும்பிய புனிதவதியான குந்தி உடனே சூரிய தேவனை அழைத்தாள். பதம் 33. ததைவ உபாகதம் தேவம் வீக்ஷ்ய விஸ்மித மானசா பிரத்யயார்த்தம் பிரயுக்தா மே யாஹி தேவ க்ஷமஸ்வமே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததா அப்போது ஏவ உண்மையாகவே உபாகதம் அவள் முன் தோன்றியதை தேவம் சூரிய தேவன் வீக்ஷ்ய கண்டு விஸ்மித மானசா மிகவும் ஆச்சரியமடைந்து பிரத்யய அர்த்தம் அந்த யோக சக்தியின் ஆற்றலை காண்பதற்காக பிரயுக்தா நான் இதை உபயோகித்தேன் மா என்னை யாகி அன்புடன் திரும்பிச் செல்லுங்கள் தேவரே சமஸ்வ மன்னித்து மே என்னை. டிரான்ஸ்லேஷன். குந்தி சூரிய தேவனை அழைத்த உடனேயே அவள் முன் தோன்றினார். அதைக் கண்டு ஆச்சரியமடைந்த குந்தி, இந்த யோக சக்தியின் வலிமையை சோதித்து பார்க்க விரும்பினேன், அவ்வளவுதான், தேவையில்லாமல் தங்களை அழைத்ததற்கு மன்னிக்க வேண்டும், தயவுசெய்து என்னை மன்னித்து திரும்பிச் செல்லுங்கள் என்று வேண்டினாள். பதம் 34. அமோகம் தேவ சந்தர்சம் ஆததே த்வயி ச ஆத்மஜம் யோனிர் யதா ந துஷ்யேத கர்த்தாகம் தே சுமத்யமே. டிரான்ஸ்லேஷன். அமோகம் வீண் போகாது, தேவ சந்தர்ஷம் தேவர்களின் தரிசனம், ஆததே நான் கொடுக்கப் போகிறேன் என் விந்தை, த்வயி உனக்கு, ச மேலும், ஆத்மஜம் ஒரு மகனை, யோனி கன்னித்தன்மை, யதா அவ்வாறு, நான் இல்லாதபடி, துஷ்யேத களங்கமடைய, கர்த்தா ஏற்பாடு செய்கிறேன், அகம் நான், தே உனக்கு, சுமத்யமே அழகு பெண்ணே. டிரான்ஸ்லேஷன். சூரியன் கூறினார், அழகிய பிரதாவே, தேவர்களுடனான உனது சந்திப்பு வீண் போகாது. ஆகவே எனது விந்தை உனது கர்ப்பத்தில் நான் பதிக்கப் போகிறேன். இதனால் நீ ஒரு மகனுக்கு தாயாவாய். நீ இன்னும் திருமணமாகாத பெண்ணாக இருப்பதால் உனது கன்னித்தன்மையை பாதுகாக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். பர்பட் பை ஷிலபிரபாத். ஜெய் ஷிலபிரபாத். வேத நாகரிகத்தின்படி ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே குழந்தை பெறுவாளானால் அவளை ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே பிரதாவின் முன் தோன்றிய சூரிய தேவன் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க விரும்பிய போதிலும் அவள் இன்னும் திருமணமாகாதவளாக இருந்ததால் அதற்கு அவள் தயங்கினாள். அவளது கன்னித்தன்மைக்கு பங்கம் ஏற்படாதபடி பாதுகாக்க சூரிய தேவன் அவளது செவிலியின் மூலமாக ஒரு குழந்தை பிறப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார். எனவே அந்த குழந்தை கர்ணன் என்று வழங்கப்பட்டது. அதாவது ஒரு பெண் அக்ஷத யோனியாக, அதாவது அவளது கன்னித்தன்மை பழுதுபடாத நிலையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது வழக்கம். ஒரு பெண் அவளது திருமணத்திற்கு முன் ஒருபோதும் குழந்தை பெறக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதங்கள் 32, 33, 34 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.